Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Toyota Urban Cruiser EV கார் மாடலை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், டொயோட்டா ரீசெண்டா அவங்களோட ப்ரொடக்ஷனுக்கு ரெடியா இருக்க அர்பன் க்ரூசர் இவி கார் மாடலை பாத்தீங்கன்னா அன்வீல் பண்ணியிருந்தாங்க. இந்த எலக்ட்ரிக் எஸ்யூவி பாத்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகியோட இவி டெராவை பேஸ் பண்ணி தான் டொயோட்டா இந்த அர்பன் க்ரூசர் இவிய அவங்க மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார் இந்தியாவில் எப்ப லான்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த 2025ஓட Q2ல லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இவில பாத்தீங்க அப்படின்னா டொயோட்டா உங்களுக்கு ஒரு ஷார்ப்பான டிசைன் கூட அட்வான்ஸ் டெக்னாலஜியும் கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கைஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த டொயோட்டா அர்பன் க்ரூசர் இவியோட டிசைனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். டிசைனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அர்பன் க்ரூசர் இவில டொயோட்டா வந்து உங்களுக்கு ஷார்க் நோஸ் செக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு யூ ஷேப்ல எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஸ்கொயர் வீல் ஆர்ச்சஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்இடி டெயில் லைட்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா பிளாக் சென்டர் இன்சர்ட்டும் உங்களுக்கு வந்து டொயோட்டா இந்த அர்பன் க்ரூசர் இவில கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு அதாவது இந்த அர்பன் க்ரூசர் இவில உங்களுக்கு 18 இன்ச் அப்புறம் 19 இன்ச் ஏரோ ஆப்டிமைஸ்ட் வீல்ஸ் வந்து டொயோட்டா கொடுத்திருக்காங்க. கைஸ், அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த அர்பன் க்ரூசர் இவியோட இன்டீரியர் தான். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த அர்பன் க்ரூசர் இவியோட இன்டீரியர் பாத்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி இவி டெராவை பேஸ் பண்ணி இருக்குன்னே சொல்லலாம். என்ன சொல்றது, ஐடென்டிக்கலா இருக்குன்னே சொல்லலாம். இதுல உங்களுக்கு டுவெல் ஸ்கிரீன் லே அவுட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு ஸ்கிரீன் பாத்தீங்க அப்படின்னா 10.1 இன்ச் டச் ஸ்கிரீன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா 10.25 இன்ச்ல டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு டுவெல் ஸ்கிரீன் லே அவுட்ல உங்களுக்கு கிடைக்குது. ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டொயோட்டா அர்பன் க்ரூசர் இவில பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜர் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பவர்டு டிரைவர் சீட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சன்ரூஃப் உங்களுக்கு கிடைக்குது. ரியர் சீட் பாத்தீங்க அப்படின்னா ரிக்ளைன் பண்ற ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆடியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த அர்பன் க்ரூசர் இவில உங்களுக்கு JBL பிராண்ட் ஆடியோ சிஸ்டம் தான் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ் யூசுவல் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 360 டிகிரி கேமரா உங்களுக்கு கிடைக்குது. அடாஸ் டெக்னாலஜியும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பேட்டரி பேக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டொயோட்டா அர்பன் க்ரூசர் இவில உங்களுக்கு ரெண்டு பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸ் வந்து டொயோட்டா கொடுக்குறாங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா 49 கிலோவாட் பேட்டரி பேக் அப்புறம் 61 கிலோவாட் பேட்டரி பேக். இதுல 49 கிலோவாட் பேட்டரி பேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் மோட்டார் செட்டப்போட உங்களுக்கு கிடைக்குது. இதோட பவர் பாத்தீங்க அப்படின்னா 142 HP பவர் வந்து உங்களுக்கு கொடுக்குது. டார்க் பாத்தீங்கன்னா 189 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த 49 கிலோவாட் சிங்கிள் மோட்டார் செட்டப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆப்ஷன் வந்து டொயோட்டா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த பேட்டரி பேக் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 61 கிலோவாட் பேட்டரி பேக். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் மோட்டார் அப்புறம் டுவெல் மோட்டார் செட்டப்போட வருது. சிங்கிள் மோட்டார் செட்டப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 172 HP பவர் வந்து கொடுக்குது. 189 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதுவே இந்த 61 கிலோவாட் பேட்டரி பேக்ல டுவெல் மோட்டார் செட்டப்போட எடுத்தீங்க அப்படின்னா 184 HP பவர் வந்து உங்களுக்கு கொடுக்குது. 300 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த அர்பன் க்ரூசர் இவி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் அப்புறம் ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இதுல ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆப்ஷனை எடுத்தீங்க அப்படின்னா பேட்டரி பேக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பவர் வந்து மாறும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 142 HP பவர்ல இருந்து உங்களுக்கு 172 HP பவர் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவ்ல பேட்டரி பேக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும்னு டொயோட்டா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்க ஆல் வீல் டிரைவ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 61 கிலோவாட் பேட்டரி பேக்ல மட்டும்தான் இந்த ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனோட உங்களுக்கு கிடைக்குது. இதுல உங்களுக்கு 181 HP பவர் கொடுக்கறதா டொயோட்டா தரப்புல இருந்து சொல்றாங்க. கைஸ், அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டொயோட்டாவோட அர்பன் க்ரூசர் இவில உங்களுக்கு 18 இன்ச்ல இருந்து 19 இன்ச்ல வீல்ஸ் வந்து ஆப்ஷனா கொடுக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா அதாவது இந்த வீல்ஸ் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வேரியன்ட்க்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும்னு டொயோட்டா தரப்புல இருந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த அர்பன் க்ரூசர் இவில டொயோட்டா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சன்ரூஃப் கொடுத்திருக்காங்க. அடாஸ் டெக்னாலஜி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டவுன் ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ட்ரையல் மோட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு கிடைக்குது. இதுவே ஸ்னோ மோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆப்ஷன்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஓகேப்பா, இந்த காரோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் எவ்வளவு வரும் அதை ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னீங்கன்னா இந்த டொயோட்டாவோட அர்பன் க்ரூசர் இவி கார் மாடலோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 lakhsல இருந்து 25 lakhsக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸ்பெக்டட் லான்ச் பாத்தீங்கன்னா இந்த 2025ஓட Q2ல உங்களுக்கு லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டொயோட்டாவோட அர்பன் க்ரூசர் இவி பாத்தீங்க அப்படின்னா எங்க மேனுஃபேக்சர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சுசுகியோட அதாவது குஜராத்ல இருக்கக்கூடிய சுசுகியோட ப்ரொடக்ஷன் பிளான்ட்ல தான் டொயோட்டா அவங்களோட இந்த அர்பன் க்ரூசர் இவியை மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க.
கைஸ் கார் லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த ஈவிக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில்ஸ் பை ஃப்ரம் பவன்.